பெருங்காடு கிராமத்தில் சுதந்திரம் பெற்று 79 ஆண்டுகளாக பேருந்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் பழங்குடியின மக்கள். தர்மபுரி மாவட்டம் மாரண்டல்லி அருகே உள்ள பெருங்காடு கிராமத்தில் 150 குடும்பங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். ஆடு மாடு மேய்த்தல், செங்கல் சூளைக்கு வேலைக்கு செல்லுதல் இவர்களின் பிரதான தொழிலாக உள்ளது. படிப்பறிவு குறைவான மக்களே இங்கு வாழ்ந்து வருகின்றனர். இக்கிராமத்திற்கு ரேஷன் கடை, சுகாதார நிலையம், பேருந்து வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இதுவரை தமிழக அரசால் செய்து தரப்படவில்லை. மேலும் இங்கு வசிப்பவர்களுக்கு நிலம் மற்றும் வீடுகளுக்கு பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. இப்பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மட்டுமே உள்ளது. இதில் 8ஆம் வகுப்பு மட்டுமே படிக்க முடியும். 9ஆம் வகுப்பிற்கு செல்ல வேண்டும் என்றால் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாரண்ட அள்ளிக்கு தான் செல்ல வேண்டும். பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் தொலைதூரம் நடந்து பள்ளிக்கு செல்ல வேண்டியுள்ளதால் சில மாணவர்கள் படிப்பை பாதியிலேயே கைவிட்டு வருகின்றனர். குறிப்பாக பெண் பிள்ளைகள் உயர் கல்விக்கு செல்வதில்லை என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்பகுதி மக்கள் விளைவிக்கும் காய்கறிகள், விவசாய பொருட்களை கொண்டு செல்லவும், உடல் நலம் சரியில்லை என்றால் மருத்துவமனை செல்ல கூட வாகன வசதிகள் இல்லாமல் தவித்து வருகின்றனர். சுதந்திரம் பெற்று 79 ஆண்டுகள் ஆகியும் அடிப்படை வசதிகள் இன்றி இப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும், தொடர்ந்து தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பல முறை மனு அளித்தும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு துரித நடவடிக்கை மேற்கொண்டு இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் உடனடியாக பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். என் பேர் சுரேஷ் என்கின்ற கலைவளவன். நான் பெருங்காட்டு பகுதியில் தான் வசிக்கிறேன். இந்த பெருங்காட்டு பகுதியில் பல நாள் நீண்ட கால கோரிக்கை பேருந்து வசதி. இந்த பெருங்காட்டு மக்களை நீண்ட காலமாக பேருந்து வசதி இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா கூட சாஸ்திரமூர்லேருந்து 3 கிலோமீட்டர் அரிசி தலைமையில் தான் தூக்கிட்டு வர வேண்டியது இருக்குது. ஸ்கூலுக்கு போகணுன்னோ, பசங்க காலேஜுக்கு போகணுன்னாலோ, கர்ப்பிணி பெண்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலோ, பெரியவங்க முதியவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலோ, மாரண்டல்லி போகணுன்னா நம்ம சாஸ்திரமூர்லுக்கு கடந்து தாங்க போகணும். அந்த சாஸ்திரமூட்டில் கடந்து போகிறதுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 3 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகும்போது அந்த பஸ்ஸு ஒவ்வொரு டைமில் தவறிடுது. பஸ் அந்த டைமிங் கிடைக்கிறதில்ல. இது நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நம்ம அதே மாதிரி ஆட்சியாளர் வராங்க. ஆட்சியாளர் இவங்களை ஏமாற்றி அந்த அரசியலுக்கு தான் பண்ணுறாங்களே தவிர இந்த மக்களுக்கு இதுவரையுமே பேருந்து வசதி ஏற்படுத்தி தரல. எல்லா ஆட்சியாளர்களும் மாறி மாறி வராங்க. எந்த கவர்மெண்ட்டும் இருள சாதி மக்களை வஞ்சிக்கிறாங்களே தவிர யாருமே அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. சுதந்திரம் கிடைச்சி 75 வருஷம் ஆயினும் கூட எங்க ஊர் மக்களுக்கு இன்னுமே சுதந்திரம் கிடைக்காம ஒரு நிலையில் தான் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா பஸ்ன்னு சொல்லியே இவங்க மக்களை ஏமாற்றுற நிலைமையில பண்ணிட்டாங்க. இது முக்கியமா தமிழக முதலமைச்சர்களுக்கு முக்கிய கோரிக்கையை நான் வச்சுக்கிறோம். அதே மாதிரி சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கும் நாங்கள் இதை கோரிக்கையை வச்சுக்கிறோம். நீண்ட நாள் கோரிக்கை. விவசாய பொருட்கள் எடுத்துன்னு போனோம், பூ, தக்காளி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணால் கூட அந்த வழி இல்லாமல் இருக்கிறோம். இங்கிருந்து நம்ம கூலிக்கு வேலைக்கு போனோம்னா கூட அந்த பஸ் டைமிங் எதுவுமே இல்லாதனால எங்கள் மக்களை ரொம்ப வஞ்சிக்கிற நிலைமையில இருக்குது. எங்களுக்கு பேருந்து வசதி வேணும்னு சொல்லிட்டு அனைவரும் வேண்டி கேட்டுக்கிறாங்க.